ஹலோ, வெல்கம் டு அனுஸ் அறுசுவை. இந்த வாரத்தில் வந்து தீபாவளி வரப்போகிறது. இப்போ தீபாவளிக்கு வந்து ஸ்வீட்டு காரம் எல்லாம் வரிசையாக பண்ணிட்டு இருப்போம். நம்ம இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோன்னா ரவா லட்டு செய்ய போகிறோம். ரவா லட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இது தேவையான பொருட்களை பார்க்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற ரவையே இருக்குது, பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்களே, அதை வந்து நல்லா வானிலையில் போட்டு நல்லா செவக்க வறுத்து விடணும். மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. கடையிலேயே வெள்ளை சர்க்கரையை இந்த மாதிரி பவுடர் பண்ணி தூளாக பேக்கெட்டில் கொடுக்குறாங்க. நான் அதை தான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எவ்வளோ குவான்டிட்டி போட்டு செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கப் எந்த அளவில் எடுத்துட்டாலும் சரி, ஒரு டம்ளர் இந்த மாதிரி ஒரு டம்ளர் அளவு ரவையை எடுத்து பொடி பண்ண ரவை தூளை இப்போ இதில் போட்டுக்கலாம். ஒரு பேசினில் போட்டுக்கலாம். இப்போ எந்த கப்பில் எடுத்துட்டோமோ அதே கப்லேயே நம்ம வந்து 2 டம்ளர் வந்து சர்க்கரை தூளை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் சேர்த்துட்டேன், இன்னொரு டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை இப்போ அளவு போகிறோன்னா இதை விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சர்க்கரை திதிப்பு வேணும், ஸ்வீட் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 டம்ளர் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கங்க, போகிறோம் 1/4 டம்ளர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ரவையும் சர்க்கரை தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சு கரண்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து அதில் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பை இந்த மாதிரி 1-2 உடைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வறுத்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு காய்ச்சி இதில் விட்டுருக்கேன். ஏன்னா இந்த மாவில் நெய்யை விட்டு அது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் வேணும். அதுக்காக இதை இன்னும் கொஞ்சம் நெய்யை விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு கலருவோம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நெய்யெல்லாம் ஊற்றி கலக்கிட்டோம். இப்போ நம்ம இப்படி உருண்டை பிடிச்சா இப்படி நல்லா பிடிக்கிற அளவுக்கு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா பிடிக்கிற அளவுக்கு வருது. இந்த அளவுக்கு நம்ம நெய், தேவையான நெய் ஊற்றிக்கணும் அதில். இப்போ நல்லா இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல உருட்டை வந்துடுது. உருண்டை பாருங்கள் நல்லா பிடிக்க வந்திருக்கு. இப்போ இதே மாதிரியே எல்லா உருண்டையும் மாவையும் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய அருமையான சூப்பரான ரவா உருண்டை ரெடி ஆகிடுது. ஒரு 200 கிராம்ஸ் மாவுலேயே நம்ம வந்து 20 உருண்டை பக்கம் ரெடி, இவ்வளோ அந்தளவுக்கு வந்திருக்கு. நல்லா அருமையாக வந்திருக்கு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கிற இந்த ரவா லடை இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி டு யூ ஆல். தேங்க்யூ. பாய்.